தனுசுக்கு ரொம்ப முக்கியம் பழனி முருகர் சிரசு விபதி வாங்கிட்டு நல்ல விபதியோட கலந்து டெய்லி வச்சுக்கோங்க. ஜென்மத்திற்கும் நாளுக்கும் உரிய குருவானவர் 8ஆம் இடத்தில் வரார், அஷ்டமத்தில் குரு. ஆனால் எல்லா சுபகாரியமும் பண்ணி கொடுத்துட்டு போவார். வரவுக்கு மீறிய செலவு இருக்கும், ஆனால் சந்தோஷ செலவாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் இருக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலம். ரத்த பந்த உறவுகளுக்கு ரொம்ப நாளாக கனவு கண்டிருப்பீங்க, அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், அது பண்ணணும், படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதை பண்ணணும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பணம் வரும், அஷ்டலட்சுமியாக பணம் வரும். அது உங்களுக்கு ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும், அற்புதத்தை கொடுக்கும், நிறைய நல்லது கொடுக்கும், உத்தியோகத்தில் ஏற்றங்கள் கொடுக்கும், பெரிய அளவுக்கு அனுகூலம் கிடைக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட நல்லது நடக்கும். குடும்பத்தில் நிறைய நல்லது நடக்கும். வீடு தான், கிச்சன் மாற்றணும், அதை மாற்றணும், பெட்ரூம் மாற்றணும், இன்டீரியர் பண்ணணும், புது வீட்டுக்கு போகணும், 3rd ஃப்ளோர் போடணும், 4th ஃப்ளோர் போடணும், பர்மிஷன் இல்லாமல் இருக்க எல்லாம் கிடச்சிடும். வேற என்ன வேணும் உங்களுக்கு? யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? தனுசு தான். தனுசுக்கு அஷ்டமத்தில் குரு இருக்கிறச்ச கல்யாணம்லாம் நடக்கும். ரொம்ப நாள் டிஃபிகல்ட்டியாக பையனே கிடைக்க மாட்டான், பொண்ணே கிடைக்க மாட்டான், ஆனால் இப்போ கிடைப்பான். அஷ்டமத்தில் குரு சேப்பராக கிடைப்பாங்கன்னா கிடைக்கும். 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் குரு பார்க்கறச்ச நடக்காத அதிசயங்கள்லாம் நடக்கும். உங்கள் ராசிநாதன் தான் நான் அஷ்டமத்தில் உச்சம் பாடுறேன். ஹெல்த் மட்டும் பார்த்துக்கணும், ப்ரெஷர் பார்த்துக்கணும், சுகர் பார்த்துக்கணும், கொலஸ்ட்ரால் பார்த்துக்கணும், உணவு கட்டுப்பாடு வச்சுக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணணுன்னா மட்டும் கோபம் வரும் தனுசுக்கு. உங்களுக்கு தானே நல்லது, தயவுசெய்து பண்ணுங்க. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? தனுசு. தனிப்பட்ட செல்வாக்கு, தனிப்பட்ட ஏற்றம், தனிப்பட்ட கௌரவம் எல்லாம் ஏற்படக்கூடிய ராசி யார்? தனுசு. இழுபறியாக இருந்த பலவிதமான சிக்கல்கள் தீரும். தொழில் அமைப்பில் அற்புதமான மாற்றங்களை பெறக்கூடிய ராசி தனுசு. தூக்கத்தை மட்டும் கெடுத்துக் கொள்ளாதீர்கள். உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம், மனப்பயிற்சி அதை விட முக்கியம், தியான பயிற்சி அதை விட முக்கியம். நிறைய நல்லது நடக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களை தெம்பாக வைத்துக் கொள்ளும்.